Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் புக்கில் 7th லெசன் மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1 ஃபஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். The radius and height of a cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its radius and height. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸும் ஹைட்டும் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் curved surface area கொடுத்துருக்காங்க. ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம கிவன்னு சொல்லிட்டு எழுதுவோம். கிவன் r is equal to 5x, h is equal to 7x. ஏன்னா ரேடியஸில் கொடுத்ததுனால ரெண்டு சைடுமே x ஆட் பண்ணிக்கிறேன் நான். 5x h is equal to 7x. CSA of a cylinder ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது சிஎஸ்ஏ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 5500 அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. சீக்வல் டு 2 இன்ட்டு 5ஓட வேல்யூ 22/7 இன்ட்டு 5x இன்ட்டு 7x. 5500 is equal to 2 இன்ட்டு இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது 22 இன்ட்டு 5x ஸ்கொயர்டு. 5500 is equal to 2 இன்ட்டு 5 வந்து 10 இன்ட்டு 22 220x ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரும்போது 5500/220. இதை எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு 11 2s are 22, 11 5s are 55. அடுத்தது இந்த ஜீரோ இங்கே ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 2 25s are 50. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணும், இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. இப்போ ஆருக்கு வந்து 5 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குல்ல, எக்ஸோட இடத்துல 5ன்னு போடணும். r ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5 5s are 25 சென்டிமீட்டர். h is equal to 7x, 7 into 5, 7 5s are 35 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 25, ஹைட் வந்து 35. செகண்ட் கொஷின், a solid iron cylinder has total surface area of 1848 square meter. Its curved surface area is 5/6 of its total surface area. Find the radius and height of the iron cylinder. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலிண்டரோட அயன் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 1848 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதனுடைய க்ளோசர் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் 5/6ல் 5 பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அயன் சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம எழுதுவோம். சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் சொல்லிட்டு TSA is equal to 1848 மீட்டர், CSA is equal to 5/6 TSA. இப்போ TSA கண்டுபிடிக்கலாம். TSA is equal to 1848. TSAக்கு என்ன தெரியும் 2πr இன்ட்டு h + r is equal to 1848. 2 இந்த இது வந்து ரெண்டுத்துக்கும் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போது 2πRh ப்ளஸ் 2πr ஸ்கொயர் is equal to 1848ன்னு வரும். இங்கே பாருங்கள் இந்த 2πRhக்கு வந்து என்ன வரும், இந்த க்ளோசர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான இதுதான் வந்து இந்த 2πRh. அப்போ அங்கே என்ன பண்ணலாம் 5/6 1848 அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 2πr ஸ்கொயர் காமனாக அப்படியே தான் வரும், 1848ம் அப்படியே தான் வரும். இந்த 1848 வந்து நம்ம 6ஆல் 308 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இங்கே போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் 3 6 are 18. நெக்ஸ்ட்டு 4 இறக்கிக்கணும். 6ங்கிறது 6ஐ விட சின்ன நம்பராக 4 இருக்கிறதுனால இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 18 இறக்குனா 6 8s are 48. அப்போது 6ஆல் இந்த 1848 டிவைட் பண்ணால் 308 டைம்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 308 ப்ளஸ் 2πr ஸ்கொயர் is equal to 1848. 5ஐயும் 308ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1540, 1540 வருது. 2πr ஸ்கொயர் is equal to 1848. 2πr ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்தோன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த ப்ளஸ்ஸாக உள்ள நம்பர்ஸ் வந்து மைனஸாக ஆகிடும். 1848 மைனஸ் 1540. அப்போது அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1848 1540 மைனஸ் பண்ணால் 308 கிடைக்குது. 2πr ஸ்கொயர் is equal to 308. எனக்கு r ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். அப்போது 2π இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். 308 இன்ட்டு 2 வந்து இந்த பக்கமாக வரும்போது என்னது ரெசிப்ரோக்கல் வருமா 1/2ன்னு தலைக்கீழ வரும். ஈக்குவல் டு 22/7 எழுதுவோமா பையோட வேல்யூ. இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது 7/22ன்னு எழுதுவோம். அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 22 வந்து 308 வந்து 40 டைம்ஸ் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 7s are 14. அப்போது r ஸ்கொயர் is equal to 7 இன்ட்டு 7 இருக்குது. r ஸ்கொயர் is equal to 49. r is equal to √49 அப்படின்னா r is equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 7 மீட்டர். இங்கே